அந்த கேஸையும் அந்த போஸ்டையும் பார்த்தா கிடக்கிற நிலவரத்தை திங்கள் சனிக்கிழமை போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் இது போகாது. இதை ஞாயிற்றுக்கிழமை போக பண்ணினா கொஞ்சம் சேர்ச் கிரவுண்ட் என்ன செய்யணும் அப்படி நோட் பண்ணல. அவங்களால ஞாயிற்றுக்கிழமையே அந்த உயிரை பச்சுக்கு இழுத்து எடுத்து கொண்டு கிடக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முடிய செய்தி வேணும் அவர் முடிய முடிஞ்சு எனக்கு தெரியும் முடிவாரு. எனக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை தான் இது முடிக்க மாட்டேன். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் எங்க கை வைக்க ஆராதனை தடுக்க எதையும் செய்வான். ஆராதனை ஆவி உள்ளவன் அதை மீறி தேவ சமூகத்திலே வருவான். கர்த்தரை ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீ ஆராதனைக்காகவே படைக்கப்பட்டவன் என்பதை மறக்காதே. ஆமென். தேவனை ஆராதனை செய்யவே தேவன் உன்னை உண்டாக்கினார். அவனுடைய சாயலிலே தேவன் படைத்தது. நீ அவரை ஆராதிக்க வேண்டும். நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீ மகிமைப்படுத்துகிற காரியங்களை தடுப்பதுதான் பிசாசுடைய நோக்கம். அந்த ஆராதனையின் அந்த ஆவிய அந்த பாத்திரத்தை சபையை விட்டு உங்களுடைய சர்வங்களை விட்டு அவ எடுத்து விட்டா உங்களுக்கு ஆராதனை செய்கிறது சரியான கடினமாக இருக்கு. இந்த சபையை பொறுத்த மட்டும் மன்னவர் நீங்கள் சேவை செய்தீர்கள், நான் வரவேற்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லவேன். சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆராதனை செய்கிற இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். ஆராதிக்கிறவர்கள் மாத்திரம்தான் சரியான அந்த கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஆராதிச்சு கொண்டிருப்பார்கள். இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவைய பார்க்கறதும் இல்லை, அவைய அதை யோசிக்கிறதும் இல்லை. மக்களை சேர்ந்து என்ன செய்ய வைக்க வேண்டும்? ஆராதிக்க வைக்க. சொல்லுங்க, ஆராதிக்க வைக்க. மக்களை சேர்ந்து ஆராதிக்க வைக்க வேண்டும். அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்காக நாம் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பாட வைக்க வேண்டும். சில பேருக்கு நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் வாய் என்ன செய்யாது? சொல்லுங்க, வாய் திறக்காது. இயேசு அதட்டினாலும் அது திறக்காது. எப்படி இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாயா போச்சு. பதைக்க விட்டு பாருங்க, வாயை மூடுறதுக்கு போலீஸ் வரும். சர்ச்சில் ஆராதனை செய்யறதுக்கு பாஸ்டர் எவ்வளவு சொன்னாலும் ஒன்று நடக்காது. ஆனா ஊரிலும் வீட்டிலும் வாயை மூடுறதுக்கு யாரோ வர வேண்டியதா இருக்கு. விளங்குதா? இன்னைக்கு ஆராதிப்பதற்கு மக்கள் ஆராதனை நேரங்கள்ல பாட மாட்டாங்க. ஆராதனை நேரங்கள்ல எழுந்து நின்று மரியாதை செலுத்த மாட்டார்கள். ஆராதனை நேரங்கள்ல எழுந்து கண்களை மூட மாட்டார்கள். ஆராதனைக்குரிய மரியாதையை, ஆராதனைக்குரிய வணக்கத்தை, ஆராதனைக்குரிய அந்த மதிப்பை கடவுளுக்கு அளிப்பதிலே அவர்கள் அலட்சிய போக்கா இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள். அந்த ஆராதனையின் ஆவி இருந்தால் கடவுளை இந்த நாளிலே ஆராதிக்க வேண்டும், எல்லாரோடும் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களும் எழுதுகின்ற என்ன செய்வார்கள்? கர்த்தரை ஆராதிப்பார்கள். சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு தலைவிடி மாதிரி சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகணும். ஆராதனை நாள் முக்கியமான நாள். தேவன் உன்னை ஆராதனை செய்யும்படியாகத்தான் உன்னை அழைச்சிருக்கிறார். நீ தேவனை ஆராதிக்கிற மகனாக மாற வேண்டும். இவர்கள் எல்லாம் வேதத்தில் கடவுளை ஆராதிச்சார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி கொண்டு போயிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை உயர். கர்த்தரை ஆராதிப்பது கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆராதனையின் பாத்திரத்தை பிசாசு என்ன செய்துட்டார்? எடுத்துட்டு போயிட்டான். சில சபைகள்ல பாருங்க, ஆராதனையே இருக்கா, ஆராதனையே நடக்கா, குறைஞ்சு போய் ஆராதனை கூட. ஆராதனை ஆவி சபைக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நல்லா ஆராதிக்க வேண்டும். நல்ல ஆராதி. சபை வளரணும்னா நல்ல ஆராதி. ஆசீர்வதிக்கப்படணும்னா நல்ல ஆராதிங்க. நீங்க உயர வேணும்னா நல்ல ஆராதி. எவர்கள் எல்லாம் நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கைகளின் தரங்களை கர்த்தர் மாற்றுவார். அதான் ஆராதனையின் சத்தியம். இன்னைக்கு அந்த ஆராதனையின் ஆவி இல்லாதபடினாலதான் மக்கள் இன்றைக்கு ஆராதனையை நிராகரித்து நடக்கிறார்கள். விளங்குதா? ஆராதனைக்கு போவதை அவர்கள் பெருசுபடுத்தாமல் இருக்கிறார்கள். பல காரியங்கள் இன்றைக்கு ஆராதனை நாள்களில், ஆராதனை நேரங்களில், ஆராதிக்கிற முறைகளில் மாறி இருக்கிறது. ஆனால் வேத ஒழுங்கின்படி நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். யோவான் புத்தகத்தில் சொன்னார், நீங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது சரியா அந்த ஆவியோடு என்ன தேவன் ஆவியா இருக்கிறார், எங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் என்ன செய்ய வேண்டும்? கனெக்ட் ஆக வேண்டும். அதை ஆராதனை செய்யும் பொழுதுதான் அந்த கனெக்ட் உருவாகும். நீங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் அவ்வளவு தூரம் கர்த்தரோட வாழ்க்கையை உயர்த்துவார். ஆனால் இன்றைக்கு அந்த ஆராதனையின் பாத்திரம் சபைகளை விட்டு எடுபட்ட சில பேருக்கு இருக்கு. சில சபைகளை விட்டு போய் சில தனிப்பட்ட மனிதர்களை விட்டு அந்த ஆராதனையின் ஆவி சில முந்தி நல்லா ஆராதித்தவர்கள் இப்ப ஆராதிக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. காரணம் அவர்களுடைய அந்த பாத்திரம் எங்கேயோ போயிட்டு பறிபோனபடினால இன்றைக்கு அவங்களுக்கு முடியாமல் இருக்கு. முந்தைய ஒரே கூட்டங்களில் பங்கு பெற்றினவர்கள், ஆராதனையில் பங்கு பெற்றினவர்கள், ஆராதனைக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் இன்றைக்கு விலகி நிற்கிறார்கள், கொஞ்சம் விட்டு விட்டு வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த ஆராதனையின் பாத்திரம் மாறுபட்டு அதனால அவர்கள் வெறுத்து நடக்கிறார்கள், விலகி நடக்கிறார்கள், ஒதுங்கி நடக்கிறார்கள் என்றால்
அங்கே அந்த காரியம் நிகழ்ந்து விட்டது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், விலகி இருந்தால் எடுத்துக்கொண்டு போனால் பரவாயில்லை, எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனால் பரவாயில்லை. ஆனால் திரும்பவும் அந்த காரியங்கள் அனைத்தையும் ஒரு நேரத்தில் எஸ்ட்ரா, நெகேமியா போன்றவர்கள் மூலமாக மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார்? சரியா? அப்ப இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை விட்டு போயிருக்கோ அவைகளை நீங்கள் திரும்பவும் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்யலாம். உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு உங்களுடைய தொழில் உங்களை விட்டு போயிருக்கலாம், தொழிலை நீங்கள் இழந்திருக்கலாம், நல்ல ஒரு தொழிலை இருந்திருப்பீர்கள். அன்றைக்கு நீங்கள் உங்கள் தொழிலை இழந்து நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசத்தை கொண்டு வாங்க, ஆராதனை செய்யுங்க, மறுபடியும் ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு தருவார். சில பேருடைய வாழ்க்கையில சுகம் அவர்களை விட்டு என்ன செய்திருக்கும்? பிசாசு போய் மகிழ்ந்து இந்த தியாகம் எடுத்துட்டு போறான். வேறு நல்லா இருக்கிற உடம்பை என்ன செய்கிறது? பழுதாக்கி விடுறது, வியாதியை போட்டு. அனைவர்கள் சுகத்தை இழந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள், தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள், இழந்ததை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். எதையெல்லாம் இழந்திருக்கீங்க? உங்களோட படிப்பில காரியங்கள் இழந்திருக்கலாம், உங்களோட வருமானத்தில் இழந்திருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில பல காரியங்களை நீங்கள் இழந்தவர்களாக இந்த இடத்துல இருக்கலாம். எதை இழந்தாலும் நீங்கள் பரவாயில்லை, இயேசுவை நீங்கள் இழக்காத மட்டும் அவரை வச்சு அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்றால் அதற்கு தேவையான காரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். உங்களுக்குள்ளே விசுவாசம் வந்தால் விசுவாசத்தினாலே அனைத்தையும் நீங்கள் உருவாக்குவீர்கள். விசுவாசத்தினால நீங்கள் அறிக்கையிட்டால் அனைத்தும் நடக்கும். வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. உண்டானவைகள் ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அனைத்தையும் தேவன் வார்த்தையினாலே படைத்தார். அந்த வார்த்தை இன்றைக்கும் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நீ சொல்லுவாய் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதையும் நீங்கள் தொலைத்திருக்கலாம், எதையும் நீங்கள் இழந்திருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், சில தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதை மீட்டு தருகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். விளங்குதா? திரும்பவும் அதை நீங்க கொண்டு வாங்க, இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க, விசுவாசத்தை கொண்டு வாங்க.